இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி. சரிங்களா? இவர் அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலையும் சென்சேஷனலாக பேசுறதுனாலையும் சொல்கிறேன். அதில் ஒரு நபரை இவன் பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது நடக்கலை, அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பாக அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனே ஏரோப்ளேன் மோடில் தான் போட்டு வச்சிருந்தான். ஸோ அதனால் அது தவறான தகவல். ஒன்று வேற என்ன கேள்வி கேட்டீங்க? இது வரைக்கும் ஞானசேகரன் மேல சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் 2013 20 வழக்குகள் இருக்கு. எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் பாங்க இல்லையா, திருட்டு அந்த மாதிரி வழக்கு, ஹவுஸ் பிரேக்கிங் பாங்க, கண்ணக்களவு அந்த மாதிரி வழக்கு. இவன் மேல ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேற ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாக வழக்கு இல்லை நம்மகிட்ட இருக்கிற 20 வழக்குலையும். அது மாதிரி வேற எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேல வரல. இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் ஆஃபென்சஸ். அதுல இவனுக்கு 6 வழக்குல கன்விக்ஷன் ஆயிருக்குது. மற்ற வழக்கெல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது. சார் சொல்றாங்க, அந்த வார்த்தை சொல்றாங்க. நம்ம அந்த எஃப்ஐஆர்லயே பதிவு சொல்லிருக்காங்களா, அப்படியே பதிவு பண்ணணும் சொல்லிருக்கோம். அந்த வார்த்தை அந்த பெண் சொன்ன அப்புறம் தானே பதிவு பண்ணணும். நீங்க மாற்றி சொல்றீங்க. இல்ல வெளியே வந்துருக்க கூடாதுல்ல, அதை சொல்றேன். வெளியே வந்ததுனால அதுக்கு விளக்கம் சொல்றேன். இல்லைன்னு சொன்னேன். அது இல்ல, அதான் ஏரோப்ளேன் மோட்ல போட்டு அது சும்மா பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்றேன். தற்போது பாதிக்கப்பட்ட இந்த பெண் கொடுத்த புகாருக்கு அப்புறம் தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டன்னு இப்ப சொல்லி இதுவரைக்கும் வேற பெண்கள் இவனால பாதிக்கப்பட்டாங்கன்னு காவல்துறைக்கு புகார்கள் எதுவும் வரலைங்க. வரவில்லை. வெயிட் பண்ணுங்க சார், வரல. ஆனா இப்ப விசாரணை அனுப்பிச்சிருக்கல, கஸ்டடி எடுத்து விசாரிப்போம். அவனோட போன்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது வேற யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டவங்களை கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்கும். இது வரைக்கும் காவல்துறைக்கு புகார்கள் வரல. பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும். சிசிடிவிஎஸ்ல அப்லோட் பண்ணுன்றது அவரோட கடமைங்க, அவர் தானே பண்ணுவார். பொதுவா ஒரு அடிக்கடி வழக்கு வந்தா கூட ஒரு எஃப்ஐஆர் சிசிடிவிஎஸ்ல அப்லோட் பண்ணதுக்கு 2 நாள் 3 நாள் எடுத்துப்பாங்க. நாங்க நிறைய வழக்குல தேடி இருக்கோம். இந்த வழக்கு சம்பவம் நடந்து குற்றம் நடந்து ஒரு நாளிலே எப்படி சிசிடிவிஎஸ்ல உங்களோட அசம்ஷன் எல்லாமே தவறான அசம்ஷனா இருக்கும்போது நான் அதுக்கு எப்படி பதில் சொல்றது? ஒரு எஃப்ஐஆர் போட்டால் 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் அப்லோட் பண்ணுவாங்கன்றது யார் சொன்னது? ஒன்று 2 வழக்கில் நடக்கலாம். எஃப்ஐஆர் போட்டால் உடனே அப்லோட் பண்ண அப்புறம் தான் கோர்ட்டுக்கு அனுப்ப முடியும். நெக்ஸ்ட் எஃப்ஐஆரா? கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல நீங்க சிசிடிவிஎஸ்ல இது பண்ணல. ஆனா இந்த இதுக்கு மட்டும் உங்களுக்கு அவசரம் சார்? அதான் சொல்றேன், அப்லோட் பண்ணிடுவோம் சார். அது பிளாக் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஆரம்பிக்கும்போது சொன்னல டெக்னிக்கல் கிளிச்சில் இந்த ஐபிஎஸ்லேருந்து பிஎன்எஸ் ஆனதில் இது கொஞ்ச நேரம் ஓப்பன் எக்ஸ்ட்ரா தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக் பிளாக் நாம பண்ணுறதுல ஆட்டோமேட்டிக் பிளாக். ஒரே நிமிஷம். குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களை சொல்லி கேட்காதீங்க, உங்க கருத்து நினைக்கலங்கன்னா அரசியல் இது கிடையாது, பேட்டி கிடையாது. நீங்க காவல்துறையில் ஏதாவது உங்களுக்கு விளக்கம் கேட்கணும் கேட்கலாம். நீங்க நீங்க உங்களுக்கு என்ன அதில் டவுட்னு கேளுங்க. அவர் சொன்னதுன்னு சொல்லி கேட்க வேண்டாம் சார். அதுதான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேனே சார், கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா ஃபர்தர் நிறைய அன்னெசரி கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணலாம். எஃப்ஐஆர்ன்றது பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய தகவலை அப்படியே எழுதணும். காவல்துறையில் நாங்கள் அடித்தல் திருத்தல் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் 70 சிசிடிவி இருக்கு சார். 70 சிசிடிவியில் 56 சிசிடிவி வேலை செய்யுது. சரியா? வேற அதுலேயும் தகவல் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் தகவல் வச்சு தானே பிடிக்கிறோம். அடுத்து இப்போ அந்த பொண்ணுடைய அடையாளத்தை வெளியிடப்பட்டிருக்கு. 56 ஒர்க் பண்ணி அந்த பொண்ணுடைய அடையாளத்தை ஒரு வகையில் எஃப்ஐஆர் வெளியானது பிறகு வெளியே வந்திருக்கிறது. இப்போ அதை மறைப்பதற்காக அடுத்த கட்டமாக நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்போம் காவல்துறை சார்? ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆச்சு. இனிமேல் வெளியே சொல்கிறவங்க மேலே கேஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா? இல்லை, இப்போ வெளியிட்ட பிறகு சமூக வலைதளங்களை பரவக்கூடிய சூழல் இருக்கு.
அது அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம். இதுக்கு மேலே வெளியிட்டாலும் நடவடிக்கை எடுப்போம். இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட தான் அந்த புகார் தெரிவிக்கிறாங்க. இது போல வரக்கூடிய புகார்கள் மேல ஒரு அச்சத்த சூழ்நிலை ஏற்படும்ல? இந்த மாதிரி ஒரு புகார் வந்து ஒரே நிமிஷம், 4 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஈவினிங் நம்பிக்கையோடு கொடுக்குறாங்க. அடுத்த நாளுக்குள்ளே அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி என்டையர் இன்வெஸ்டிகேஷன் முடித்து ரிமாண்டே பண்ணியிருக்கிறோம். இதை விட வேறு என்ன நம்பிக்கை வேணும் உங்களுக்கு?